அப்படி அவர் நீக்கினாரா, சம்பத்தை எல்லாம் கொடுத்தாரான்னா எத்தனையோ பேர் செய்தார். தேவர்களுக்கு வந்த ஆபத்தை எல்லாம் போக்கினார், ராவணாதிகளை முடித்தார். அயோத்தியா ஜனங்களுக்கும் காட்டிலே வாழ்ந்த ரிஷிகள் அத்தனை பேருக்கும் எத்தனையோ நன்மைகளை செய்தார். குகனுக்கு நன்மை, சுக்ரீவனுக்கு நன்மை, விபீஷணனுக்கு நன்மை, இத்தனை பேருக்கு சம்பத்தை பெற்றுக் கொடுத்தார். அதனாலதான் அவரை ஹரே ராமான்னு சொல்றோம். அந்த ஹரிநாமத்தை பற்றி மீண்டும் மீண்டும் ஆராய்ந்து பார்க்கணுமா. இந்த ஸ்லோகமும் சஹஸ்ரநாமம் சொல்லச்சே நாம எல்லாரும் சொல்றதுதான். சர்வசாஸ்திராணி ஆலோட்ய, ஆலோசனம் பண்ணி ஆராய்ந்துன்னு அர்த்தம். எல்லா சாஸ்திரங்களையும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். விசாரியச்ச புனப்புனஹ, ஒரு தரம் புரட்டி பார்த்து விட்டால் போராது, மீண்டும் மீண்டும் விசாரம் பண்ண வேண்டும். இந்த சனாதன தர்மத்தின் பெருமையே பல முறை கேள்விகளாக கேட்டுப்போம், விசாரம் பண்ணுவோம், ஆட்சேபம் பண்ணுவோம், சமாதானம் வரும். அதெல்லாம் நாம இன்னைக்கு பண்றதில்லை, இதை எழுதி வைத்த அந்த மூல புருஷர்களே பண்ணிவிட்டார்கள். இன்னும் கேட்டால் அதில் என்னென்ன கேள்வி கேட்டிருக்கோ, எப்படி ஆட்சேபம் பண்ணியிருப்பார்களோ அதெல்லாம் நம்ம புத்திக்கு தோணக்கூட தோணாது. இப்படி எல்லாமா இன்னைக்கு 2025 நாங்கள் பார்க்குற நாஸ்திகவாதத்தை விட அன்னைக்கு நிறையா கேள்விகள் கேட்டிருக்காரு. அப்போ எல்லாத்துக்கும் பதில் இருக்கான்னு நமக்கே ரொம்ப வியப்பாக இருக்கும். அப்படித்தான் உள்ளது. அதனால அதில் சொல்றது ஆலோட்ய சர்வசாஸ்திராணி விசாரியச்ச புனப்புனஹா, மீண்டும் மீண்டும் விசாரம் பண்ணி இதமேகம் சுனிஷ்பன்னம், இது ஒன்றே நிச்சயப்படுத்தப்பட்டது, இது ஒன்றுதான் தேர்ந்த கருத்தாக வந்தது. என்னன்னால் ஜேயோ நாராயணோ ஹரி, நாராயணன் பெருமான் அவர் தான் ஹரி. தேயா, தியானத்துக்கு விஷயம் என்றால் அவர், அவரைத்தான் எப்போதும் தியானிக்க வேண்டும். உள்ளத்தால நினைக்கிறேன், உடலால வணங்குறேன், வாயால நாமங்களை சொல்ல வேண்டுமென்னால் நாராயணனான ஹரியை பற்றியே செய் என்பதுதான் அந்த ஸ்லோகம். அப்படி சொன்னால் என்ன கிடைக்குங்கிற கேள்வி வந்தது. அதுக்கு இன்னொரு ஸ்லோகம் இதையும் சொல்லிருக்கோம். சரீரே ஜர்ஜரி பூதே வியாதிகிரஸ்தே கலேபரே ஔஷதம் ஜான்கவி தோயம் வைத்தியோ நாராயணோ ஹரிஹி. வைத்தியர் நாராயணர் தான் ஹரி, ஹரியான எம்பெருமான் தான் வைத்தியர். வைத்தியர் மருந்து கொடுக்கணுமே. இப்ப இருக்கிற வைத்தியர்கள் எல்லாம் என்னைக்குமே வைத்தியர்கள் நிறைய மருந்து கொடுப்பார்கள். நமக்கு வர்ற வியாதியும் நிறைய, மருந்துகளும் நிறையா, வைத்தியர்களும் நிறையா, உடம்புல இருக்கிற அங்கங்களும் நிறையா, எதுவுமே ஒன்றும் இல்லை. ஒரு தரம் போனால் இந்த மருந்து கொடுத்து பாப்பா, இது வேலை செய்யலைன்னா அடுத்த தரம் போறிச்சு அடுத்த மருந்து கொடுப்பா, அதுவும் வேலை செய்யலைன்னா அடுத்த தரம் போறிச்சு 3வது மருந்து கொடுப்பா. ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிற வியாதி ஒரே வியாதி, நோயாளி ஒரே நோயாளி, மருந்து ஒரே மருந்து, அதை சாப்பிட வேண்டியது ஒரே தரம். இது நல்ல நோயா இருக்கே சுவாமி, அது என்ன ரொம்ப சுலபமா இருக்குமா? அது என்ன ஒரே வைத்தியர் தாங்கிறீர், ஒரே மருந்து தாங்கிறீர், ஒரு தடவை சாப்பிட்டா போதுமா? இது என்ன காயக்கல்பம் தங்க பஸ்பமாட்டா இருக்கே, இதை போல ஒன்று இருக்குமானால் அந்த நோயாளி சம்சாரியான நான் தான். எல்லாரும் சம்சாரி, நீங்களும் சம்சாரி, நீங்க சம்சாரி, நீங்க சம்சாரி. சம்சாரிகளான நாம தான் நோயாளிகள். இது ஒருத்தர்னே சொல்லலாமே. ஏன்னா இங்க நோய் வெவ்வேறு இல்லை, ஒரே நோய், சம்சாரங்கிற நோய். நாம சம்சாரத்துல வாழும்போது நோய்க்குத்தான் மருத்துவர் இடத்துல போவோம். சம்சாரத்துல பிறந்ததே நோய் நீங்க போவோம். எப்ப பிறவி எடுத்திருக்கோமோ அந்த பிறவியே தான் நோய், சம்சாரமே தான் நோய். நோயாளி நான் தான் நோயாளி, நீங்க தான் நோயாளி. இதுக்கு யார் ஒரே வைத்தியர்? வைத்தியோ நாராயணோ ஹரி, ஹரியான பெருமான் நாராயணன் தான் வைத்தியர். அவர் என்ன எனக்கு மருந்து கொடுப்பார்னால் அவர் திருவடிகளே தான் மருந்து. இதுக்கு வேற எந்த மருந்து என்னிடத்தில் இல்லை. அந்த திருவடிகள்லேருந்து பெருகி வருகிற கங்கை மருந்துன்னு சொல்றார். ஔஷதம் ஜான்கவி தோயம்னால் கங்கை ஆற்றுக்கே பெருமை என்ன? திருவிக்கிரம பெருமான் உலகத்தை எல்லாம் தாவி அளந்தார். அவருடைய திருவடி கட்ட விரல்லேருந்து தான் கங்கை ஆறு பெருகித்து. அவர் திருவடி தான் மருந்துன்னு சொன்னா என்ன, அதுலேருந்து ஓடி வருகிற கங்கை மருந்துன்னு சொன்னா என்ன? ஔஷதம் ஜான்ஹவி தோயம் வைத்தியோ நாராயணோ ஹரிஹி. அது எந்த சமயத்தில்? ஆலோட்ய சர்வசாஸ்திராணி விசாரிச்ச புனப்புனா இதமேகம் சுனிஷ்பன்னம் ஜேயோ நாராயணோ ஹரிஹி. அவரைத்தான் தியானிக்க வேணும்னு ஒரு ஸ்லோகத்தில் பார்த்துட்டோம். தியானித்தா என்ன பயனால்? சரீரே ஜர்ஜரி பூதே, இந்த சரீரம்ங்கிறது மிகவும் இழைத்து போகுமானால், ஜர்ஜரம்னா தளர்ந்து படுத்து. ஒன்று இதுக்கு 25 வயசு சக்தி எல்லாம் இனிமேல்லாம் இல்லை. உபன்யாசம்னு பார்த்தாலே அநேகமாக 60க்கு மேம்பட்டவர்கள் தான் உட்காண்டிருப்பா. சொல்லியிருக்கிறவர் சின்னவராக இருந்தால் கூட கேட்கிறவர்கள் இளைஞர்களாக ஒருத்தரும் வரமாட்டாங்க.
அவர்களுக்கெல்லாம் ஒரு 65 ஆச்சுன்னால் இனிமே ஏதோ கிருஷ்ணா ராமா கோவிந்தா அப்படின்னு வாழ்வோம். யாரோ இடமேல கிருஷ்ணா ராமா கோவிந்தா சொல்லக்கூடாது அப்படின்னு கையை பிடிச்சு தடுத்துட்டா போலே இது நம்ம பேசிட்டு இருக்கோம். காசி ராமேஸ்வரம் கயேன்னு இனிமே போயிட்டு இருக்கலாம். அது எதுக்கு வேணும்னு அந்த இனிமேன்னு ஒன்று சேர்த்துக்கிறான்னு தெரியல. அது என்ன 25க்கும் காசி ராமேஸ்வரம் போயிருக்கலாம், 75க்கும் போயிருக்கலாம். அப்போ கூடாது இப்பதான் நினைச்சிட்டு இருக்கோம், வரட்டும். அப்போ அநேகமா உடம்பெல்லாம் தளர்ந்து போயிடுமா? நாம சொல்றபடிக்கு கை காலு முட்டி ஒன்றும் கேட்காது. சரீரே ஜர்ஜரி பூதே வியாதிகிரஸ்தே கலேபரே, தளர்ந்து போட்டோம். அது வயசானத்தினால தளர்ந்து போகிறத கூட ஒத்துணுள்ளோம். ஆனா வியாதி வந்து தளர்றது இல்லையோ, இது ரெண்டாவது. மூப்பு என்பதே பெரும் வியாதி. வியாதியிலே மற்ற வியாதிகள் ஒன்றும். வயசானால் வைத்தியர் என்ன சொல்லுவார்? அதெல்லாம் இந்த வயசுக்கு தேய்மானம் எவ்வளவு இருக்கணுமோ அவ்வளவு இருக்கு, இந்த வயசுக்கு உங்களுக்கு எவ்வளவு ரத்த கொதிப்பு இருக்கணுமோ அவ்வளவு இருக்கு, இந்த வயசுக்குன்னு ஒன்று சேர்த்து சொல்லிட்டே இருப்பார். ஆனால் அது என்னதுன்னு நமக்கு புரியறதே இல்லை. அதை வேணும்னு 30 வயசுலையும் சொல்லலாம், 70 வயசுக்கு சொல்லலாம். ஏதோ தேய்மானம் இருக்குன்னு மட்டும் நம்ம தெரியுது. 20க்கு இருந்தா போல, 10 வயசுக்கு இருந்தா போல 60 வயசுக்கு இருக்க போறதே இல்லை. அதனால மூப்பினாலே தளர்வதாக இருக்கட்டும், நோய்வாய்ப்பட்டு தளருவதாக இருக்கட்டும், ரெண்டையும் சொல்லிட்டார். சரீரே ஜர்ஜரி பூதே வியாதிகிரஸ்தே கலேபரே ஔஷதம். ஔஷதம்னா மருந்து. ஜான்ஹவீதோயம், கங்கை நீர் தான் நமக்கு மருந்து. கங்கை நீர்னு சொல்லும் போது நம்ம தப்பா புரிஞ்சுடக்கூடாது. கங்கை நீர் மருந்து தான், அதுல தீர்த்தமானது ரொம்ப உயர்ந்தது தான். அதுக்குன்னு கங்கை நீர் மட்டுமே ஆகாது. எனக்கு மாரடைப்பு நோய் வந்திருக்கு, போய் ஒரு சொம்பு கங்கை தீர்த்தம் சாட்டேன் சரியா போயிடுமான்னு கேட்டா அப்படிலாம் நடக்காது. அதை போல இந்த தர்மத்திலே ஒரு நாளும் தேவையில்லாத நம்பிக்கைகள்லாம் வளர்க்கவே மாட்டான். அது வேணா மற்ற இடத்துல சொல்லிருக்கலாமே தவிர அப்படி இல்லை, இங்கே பண்ண மாட்டார்கள். இது பண்ணா அது சரியாயிடும், அப்போ அப்படியே என்னமோ வித்தையெல்லாம் நடந்து போயிடும், உடனே உங்களுக்கு சரியா போயிடும் எல்லாம் சொல்லி கொண்டு இருக்கலாம். அப்படி எல்லாம் ஆகாது. அதற்கு மருந்து சாப்பிட்டா தான் சரியா போகும், முயற்சி எடுத்தா தான் சரியாகும். பின்ன கங்கைன்னு சொல்றீனால் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் கங்கையில தீர்த்தமாடி அந்த பெருமானுடைய திருவடிகளை தியானிக்க அது நமக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்து அதனால நோய்கள் தீர வேண்டும். இப்படித்தான் அந்த சக்தியை பற்றி சொல்றாரு. தவிர மனம் வலிமைப்படணும், நிலவு வலிமைப்படணும், புத்தி தெளிவா இருக்கணும், உடம்ப காட்டில் ஆத்மா வேறே உயர்ந்தவர்னு புரிஞ்சுக்கணும். நடக்க நடக்க தானே இந்த சரீரம் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். அது அவரவர்களுடைய பாடு. எத்தனை ஜந்துக்கள்லாம் இருக்கு தெரியுமோ? அப்படியே பனிக்கட்டி பனிப்பாறையா உறைஞ்சு கிடக்கிற வடதுருவம் தென்துருவம், அந்த இடத்துல கரடி எல்லாம் இருக்கான், அந்த இடத்துல மீன் எல்லாம் இருக்கான், அங்க என்னென்னமோ ஜந்துக்கள்லாம் இருக்கு. அதுக்கெல்லாம் 6 மாசம் சாப்பிடவே சாப்பிடாதான், 6 மாசம் சேர்த்து சாப்பிட்டுக்குமா. இப்படி ஒரு சக்தி நமக்கு இருந்தா எப்படி இருக்கும்? அப்படிலாம் பெருமாள் தரவே மாட்டார். நமக்கு நித்தியப்படி சாப்பிட்றதுக்கு ஏகாதசி அன்னைக்கு ஒரு நாள் இருக்கிறதுக்குள்ள கண்ணு பஞ்சடைஞ்சு போறாப்புல இருக்கு. இதுக்கு மேல 6 மாசம் எங்கேயும் சாப்பிடாத இருக்க போறாங்க. அது அதுக்கு தேவை. முன்னாடிலேருந்து சொல்லலையா, நம்முடைய முதுகெலும்புக்கு கீழே ஒரு குட்டி எலும்பு இன்னும் பாக்கி இருக்கு. ஏன் இல்லைன்னால் அது அப்ப தேவைப்பட்டது, இப்ப இதெல்லாம் தேவையில்லை, அதனால தீர்த்துட்டார். ஆர்வத்தரத்துல பேசிட்டு இருந்தேன். பல்லு முளைக்கணும், கடைசி கடவா பல்லு 2 இப்பெல்லாம் நமக்கு ரொம்ப முளைக்கிறதே இல்லை, ஏன்னா நம்ம அதை உபயோகப்படுத்துறதே இல்லை. அதனால தேஞ்சப்படுத்து குறைஞ்சப்படுத்திருந்தோம். இதுக்கெல்லாம் அதுக்கு மலையில நம்மளால ஏறப்பட முடியாது, பார்த்தாலே தலை சுத்துறது. அந்த மலையிலே இருக்கிற ஆட்டுக்குட்டி ஒன்று இருக்கு தெரியுமோ? அது என்ன ஓட்டம் ஓடுறது அந்த மலைக்கு மேலே? அதுக்கு ஒண்ணுமே கிடைக்காது. அதுக்கு இலை இல்லை, தண்ணீர் இல்லை, வெறும் வாராங்கல்லு மலைக்குள்ள உட்காந்துது. அதுக்கும் கல்லீரல் இருக்கு, அதுக்கும் நுரையீரல் இருக்கு, அதுக்கும் சிறுநீரகம் இருக்கு, எல்லாம் வேலை செய்யுது. அதுக்கு எப்படி செய்ய வேண்டுமோ ஜெகத் சிருஷ்டிங்கிறது அப்படிப்பட்டதுதான். இது நானோ நீங்களோ சிருஷ்டித்து இதெல்லாம் ஆக்கக்கூடியதே இல்லை. எப்பேற்பட்டவராக இருந்தாலும் மனிதனை சிருஷ்டித்து விட்டேன் இதுவரைக்கும் யாரும் சொன்னதில்லை, ஏற்கனவே சொன்னதும் இல்லை, இனிமே யாரும் சொல்ல போறதும் இல்லை. அப்படின்னா அது எல்லாத்தையும் சிருஷ்டிச்சிருக்கிற ஒருத்தரிடத்தில் என் உடம்பை பற்றி நான் பிரார்த்திக்கிறேன், எனக்கு மனோ வலிமை வேணும்னு கேட்கிறேன், கண்டிப்பா செய்வார். அந்த வலிமை வர வர சாப்பாட்டை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்ட வர வர தூக்கத்தை கட்டுப்பாட்டுக்கு வந்து தியானம் கட்டுப்பாட்டுக்கு வந்ததுனால் தானே வியாதி குணமாயிட்டு போறது. பிராணாயாம பயிற்சியை ஒழுங்கா பண்ணா பிராணவாயு கட்டுப்படும், அது கட்டுப்பட்டதுன்னா ரத்த ஓட்டம் கட்டுப்பட போறது, நரம்பு மண்டலம் சரியா இருக்க போறது. ஆசனங்களை ஒழுங்கா பண்ணோம்னா வருமுன் காப்போம், வியாதியை முன்னாடியே காத்துருவோம்.
இப்படித்தான் நம்ம பெரியவர்கள் சொல்லியிருக்காளே தவிர இது ஏதோ ஜெகஜால வித்தை பண்ணுகிறா போலே ஒரு பாட்டை சொல்லு, அதனால எல்லாம் சரியா போயிடும், இப்படிலாம் யாருமே எங்கேயுமே எழுதி வைத்ததே இல்லை. அப்படி யாரேனும் சொல்லிக் கொண்டிருந்தால் அதை நம்ப வேண்டிய தேவையும் இல்லை. சரீரே ஜர்ஜரி பூதே வியாதிகிரஸ்தே கலேபரே ஔஷதம் ஜான்கவி தோயம் வைத்தியோ நாராயணோ ஹரிஹி. அங்க பார்த்தாலும் ஹரிஹின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஆலோக்கிய சர்வ சாஸ்திராணி அப்படித்தான் இருக்கு. வைத்தியோ நாராயணோ ஹரிஹி, நினைக்க வேண்டும், அவரைத்தான் நினைக்க வேண்டும்னு சொல்லுகிறார்கள். இப்படி பல இடங்களிலும் ஸ்லோகங்களை பார்த்தா இப்படித்தான் காணப்படுகிறது. அந்த ஹரி ஹரே ராம, எப்படி ராமனோட கூடுகிறார், ஹரிங்கிறதுக்கு ராமங்கிறதுக்கு என்ன தொடர்புன்னு பார்ப்போம். 4 விதமா பிரிச்சு சொல்றேன். ஹரே ராமன்னு கூப்பிடும்போது சமப்பிராதான்யம்னு ஒரு அர்த்தம் வரும். ஹரிக்கும் ராமனுக்கும் சமமான முக்கியத்துவம் இல்லையா? அப்படி வேண்டாமா? ஹரியே ராமனே, இதுக்கு அதுக்கு தொடர்பு இல்லை, தனித்தனியா கூப்பிடுறதா வச்சுக்கோ. ஒருத்தரை பார்த்து நான் தனியா ஹரியேன்னு கூப்பிடுறேன்னு வச்சுக்கோ, ஆபத்துக்களை போக்குபவரேன்னு மட்டும் அர்த்தம் கிடைக்கும். அடுத்தது ராமன்னு கூப்பிட்டேன்னால் நன்மைகளை சம்பத்துகளை கொடுப்பவரே என்று மட்டும் அர்த்தம் கிடைக்கும். இந்த ரெண்டையும் சேர்த்து தான் சொல்லியிருக்கேன். ஆனா கூப்பிடும்போது தனித்தனி கருத்திலேயே கூப்பிடுறேன். ஹரியே, ராமனே, கண்ணனே, கோவிந்தனே தனித்தனியா சொல்லலாம் இல்லையா? அதே போல இங்கேயும் தனித்தனியாவே வச்சுக்கோம். ஹரியேன்னு கூப்பிடுறேன், அடுத்தது ராமனேன்னு கூப்பிடுகிறேன். அப்ப எனக்கு நான் தீமைகளை எல்லாம் போக்குன்னு கேட்டுக்கிறேன், நன்மைகளை எல்லாம் கொடுன்னு சொல்லுகிறேன். இது ஒரு பக்கத்தில். வைரம் சேர் பிறப்பருக்கும் அருளும் வைகுந்தம் நண்டுவதே. வைரம் சேர் பிறப்பு, நம்முடைய பிறப்புகளை எல்லாம் அறுக்க வேண்டும். அதைத்தான் சொல்லிக் கொண்டிருந்தேன். சம்சாரம்ங்கிறது ஒரே நோய். சம்சாரி நோயாளி ஒருத்தர் தான், பெருமான் ஒருத்தர் தான் நோய் தீர்க்கும் மருத்துவர். 6 மருந்தினி ஆகுவார்னு ஆழ்வார் கேட்கிறார். அவர் தான் மருத்துவனாய் நின்ற மாமணி வண்ணம். அவர் தன் திருவடிகளையே ஒரே முறை கொடுக்கிறார். 10 தடவை சரணாகதி பண்ணாதான் மோட்சம் கொடுப்பார்ங்கிறது இல்லவே இல்லை. நம் ஆபத்துக்களை போக்கணும்னால் சகிருதுச்சாரோ பவதி. ராமனே சொல்றார், சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாச்சதே. ஒரு முறை என்னிடத்தில் சரணம்னு பற்றினான் என்றால் எல்லா நன்மைகளையும் அவனுக்கு செய்கிறேன். அதனாலே ஹரி எல்லா தீமைகளையும் போக்கக்கூடியவர், தனியா நன்மைகளை எல்லாம் செய்யக்கூடியவர். இப்படின்னு முதல் அர்த்தம் வச்சுக்கோ. ஹரியே ராமனே அப்படின்னு தனித்தனியா கூட்டதாவே வச்சுப்போம். அதற்கடுத்தது ஹரியான ராமனே என்று சொல்லலாம், ராமனான ஹரியே என்று சொல்லலாம். 2 காரியம் ஒருத்தர் பண்ணணும். அந்த 2 காரியத்துக்குள்ள எது முக்கியத்துவம் வாய்ந்தது, எது பிரதானம், எது முதல்? ஆபத்துக்களை போக்குவது முதலா, சம்பத்துகளை தருவது முதலா? இந்த 2 நம்மளே ஆராய்ச்சி பண்ணிக்கணும். இந்த கட்டம்லாம் நீங்கினாதான் அந்த நல்லது கிடைக்கும் என்று சொல்ல போகிறீர்களா? நல்லது கிடைக்கிறது தான் முக்கியம், அதற்கு முன்பாக கட்டங்களை போக்குகிறார்னு சொல்ல போகிறீரா? 2 விதமாகவும் சொல்லி பார்க்கலாம். அவருக்கு தீமைகளை போக்குறது தான் முக்கியம். தீமை போயிடுச்சுன்னா தானே நன்மைகள் கிடைச்சிடும். இப்படியும் இருக்கலாம். நன்மைகள் கிடைக்கலாம், ஆனா இந்த தீமை போறது மட்டும் முக்கியம் இல்லை. தீமை போயிடும், போன அப்புறம் நான் நல்லா படிச்சு முடிக்கணும், புத்தியே இல்லாத தெரிஞ்சுட்டு இருந்தேன், புத்தியெல்லாம் இப்ப நல்லா வந்துடுத்து, அப்புறம் வேலை கிடைக்கணுமே சுவாமி, எனக்கு இருக்கிற அஜ்ஞானம் போச்சுன்னா மட்டும் போருமா? வேலை கிடைக்கணுமே. அப்ப அந்த நன்மை கிடைக்கிறது தான் முக்கியம், தீமை கிடைக்கிறது அமுக்கியம். அது முக்கியம் இல்லை. என்னதான் நன்மை கிடைச்சாலும் தீமை இருக்கிற வரைக்கும் நன்மை எப்படி கிடைக்கும்? அதனால தீமை போவதுதான் முக்கியம். போனா தானே நன்மை கிடைத்து விட போகிறது. இதையும் முக்கியமா சொல்லலாம், அதையும் முக்கியமா சொல்லலாம். அப்படின்னா இந்த 2 சொற்களும் என்னன்னாகும்? ஹரியாக இருக்கிறார், ஆபத்துகளை போக்குகிறார், ராமனா இருக்கிறது தான் முக்கியம், ஆனா அதுக்காக ஹரியா இருக்கார். அப்படின்னா இது அப்பிரதானமா ஆயிடும். ஹரியா இருக்கிறது தான் முக்கியம், ஹரியா இருந்தா தான் ராமனா கொடுக்க முடியும். இப்படி முன்னும் பின்னும் மாத்தி சொல்லினால் எதற்கு முக்கியத்துவங்கிறது கிடைக்கும். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். இந்த 2த்துக்குள்ள எது முக்கியம்? நமக்கு இருக்கிற கட்டங்கள் தீருவது முக்கியமா, நன்மைகள் எல்லாம் ஏற்படுறது முக்கியமானால் இன்னும் 4 நாள் நீங்க யோசிச்சு பார்த்தா கூட 2 நாள் இப்படின்னு தோணும், 2 நாள் அப்படின்னு தோணும். அது எப்ப தோணும்னால் என் வாழ்க்கையில் நான் என்ன நிலையில இருக்கிறேங்கிறத பொறுத்தது.
ரொம்ப தீய பழக்கங்களுக்கு ஆட்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு இருக்கேன்னு சொன்னால் அப்ப நன்மைகளை பத்தி புத்தி போகாது. முதல்ல கெட்டதெல்லாம் ஒழியட்டும் சாமி, நல்லது நாளைக்கு வரட்டும், நாளைக்கு வரட்டும், அதை பத்தி கட்டாங்க. முதல்ல இந்த கட்டங்கள் எல்லாம் என் பிள்ளைகிட்ட போகணும், என் பொண்ணுகிட்ட இந்த பழக்கம்லாம் போகணும், இதைத்தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருப்பா. அது நமக்கும் சரி, யாருக்கும் சரி. அதனால தீமையிலே உழந்து கொண்டிருந்தால் தீமை போவதுதான் என் உள்ளத்துக்கு ரொம்ப முக்கியம்னு படும். ஓரளவுக்கு அந்த தீமையெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோ, அப்பதான் என்ன நல்லது கிடைக்கணும், என்ன நல்லது கிடைக்கணும்னு படும். இது யாருக்குமே பொது. நான் எந்த நிலையில இருக்கேன், ரொம்பவே உடம்பு சரியில்லை, உயிர் பழைச்சா போதும் அப்படின்னு ஒரு வைத்தியர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருக்கேன். அப்ப யாரும் இல்லை, இன்னைக்கு ராத்திரி கோவில்ல ஒரு முக்கியமான உற்சவம், நான் சக்கரை பொங்கல் தத்யோதனம் தளிக விட்டுருக்கேன், அதை ராத்திரி எனக்கு பாத்திரம் முழுக்க வீட்டுக்கு வரும், இவர் கொஞ்சம் உடம்பு சரியாக்கி இன்னைக்கு ராத்திரிக்குள்ள அது சாப்பிடும்படி ஆயிட்டாருன்னா தேவையில்லை. இப்படி யாரான்னு சொல்லுவோம்னா, உங்களுக்கு சக்கரை பொங்கல் சாப்பிட்றதா முக்கியம், மூச்சு இழுத்துட்டு இருக்காரு அவர், இருக்க போறாரா இல்லையா தெரியலனால், அப்ப இந்த நிலைமையில இருக்கிறச்சே மூச்சு நின்னா போதும். அதே வீட்டுக்கு வந்த பிற்பாடு மூச்சு நின்னா போறோம்னு சொல்லுவோமா? சுவாமிக்கு சரியாக்கி வந்த பிற்பாடு அப்பதான் அது சக்கரை பொங்கல் நன்னா இருந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் வெள்ளம் இருந்திருக்கலாம், கொஞ்சம் நெய் கூட இருந்திருக்கலாமோ, அப்படி வாசனையா அதெல்லாம் போட்டு இல்லையே, இதெல்லாம் அந்த ஆஸ்பத்திரியில் படுத்துன்னு இவர் பேசியிருப்பாரா? நிச்சயமா மாட்டார். அப்ப என் வாழ்க்கையில் நான் எந்த நிலையில இருக்கேனோ அதுக்கு தகுந்துதான் கட்டம் நீங்குவது முக்கியமா, நல்லது கிடைத்தது முக்கியமா. ஆனா பெருமாள் ரெண்டாவது இருந்தாகணும். இப்படி இருக்கிறதுக்கு 10 பேர் இருப்பான், அப்படி இருக்கிறதுக்கு 10 பேர் இருப்பான். அதனாலதான் அவர் வேணும்னா ஹரியாக முக்கியமா இருப்பார், ராமனா அமுக்கியமா இருப்பார். வேண்டாம்னா ராமனா முக்கியம் இருப்பார், ஹரியா அமுக்கியமாயிடுவார். அது நாம யாருங்கிறத பொறுத்தது. நாம கட்ட தசையில இருந்தோம்னால் ஹரியா இருக்கிறது தான் முக்கியம். நமக்கு கட்டமெல்லாம் தீர்ந்து ஆனந்தமானு ஆசைப்பட்டு இருந்தா ராமனா இருக்கிறது தான் முக்கியம். இந்த உருவத்தோட கட்டத்தை தீர்ப்பார், ராமனா இருக்கிறது கூட நன்மையை கொடுப்பார். இப்படி ரெண்டுமே உண்டு. ஆழ்வார் ஒரு பாசுரத்தை சாதிக்கிறார், வைகுந்தம் நண்ணுவர். நம்ம வைகுந்தத்துக்கு போகணும்னு ஆசை, வானேற்றி முடிக்கும் அருள் செய்து முடிக்கும் பிறவி மாமாய கூத்தினையேன்னு ஒரு பாசுரம். வைகுந்தத்துக்கு போகணும்னால் கர்மங்கள் எல்லாம் தொலைச்சாகணும். என் கர்மங்கள் தொலைவது எனக்கு முக்கியமா, ஸ்ரீவைகுண்டத்துக்கு போவது முக்கியமானால் கர்மங்கள் தொலைஞ்சாதான் போக முடியும். அதனாலதான் கண்ணன் கீதையில சொல்லச்சே, அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சகான்னு சொன்னார். இது ஒரு சாராருடைய கருத்து. என்னவெனில், நான் உன்னை எல்லா பாபங்களில் நின்று விடுவிக்கிறேன், சோகப்படாது. இவ்வளவுதான் இருக்கு. பாபம் போகும்னு சொன்னாதே வர ஸ்ரீவைகுண்டம் தரேன்னு அந்த ஸ்லோகத்தில் இருக்கா? நீ என்ன சரணமாக பற்று, சர்வதர்மான் பரித்தேஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ, என்னையே சரணமாக பற்று. அகம் நான் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி, உன்னை எல்லா பாபங்களில் நின்றும் விடுவிக்கிறேன். நன்னா இருந்தது. நம்மளும் கண்ணன் திருவடியை பற்றினோம், அவரும் எல்லா பாபத்திலேருந்து விடுவிக்கிறேன் விட்டார். அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணித்து, பாபம் படுத்து அப்புறம் நான் என்ன பண்றது? 3 மாசமா அஜீர்ண வியாதியில பட்டு இருந்தேன். அஜீர்ணம் வைத்தியருடைய அருளால சரியா போச்சு. இதுக்கப்புறம் நான் சாப்பிடணுமே, வைத்தியர் தரமாட்டார். அவர்கிட்டயே உட்காந்து எனக்கு இப்ப பசி வந்துடுத்து, நல்ல ஒரு கதமா கொடுன்னு அவர் கொடுக்குறா, தரமாட்டார். அதுக்கு நான் கோவிலுக்கு போய் சுவாமி வரதராஜ பெருமாள் கோவில்ல இருந்து கதம்ப பிரசாதம் தரையான்னு சொல்லியிருக்கா, அவசியம் வாங்கிப்போம், தருவர். ஆனா அங்க போய் அந்த சுவாமிகிட்ட எனக்கு அஜீர்ணம் இருக்கு, நீர் போக்குவீரானால் அவர் போக்க மாட்டார். அவர் பண்ற காரியமே வேற, இவர் பண்ற காரியமே வேற. 3 மாசம் பட்டு இருந்த அஜீர்ணம் தொலையலாம், ஆனா தொலைந்த பிற்பாடு நல்லது கிட்டிச்சுன்னு சொல்ல வேண்டாமா? கண்ணன் சொல்லவே இல்லையே. அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி, நான் உன்னை எல்லா பாபங்களில் நின்று விடுவிக்கிறேன் நிறுத்திட்டார். அதுக்கப்புறம் என் திருவடியை தரேன், மோட்சத்தை கொடுக்கிறேன், ஆனந்தத்தை கொடுக்கிறேன், இதெல்லாம் பேச்சே இல்லை. சொல்ல வேண்டாமான்னு கேட்டால் சொல்லவே தேவையில்லை. அவர் எப்போதும் அதை கொடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறார். நாம தான் அதை வாங்காம சம்சாரங்கிற வியாதியில் தவித்து கொண்டிருந்தோம். சம்சார வியாதியை பாபங்களை போக்குகிறேன்னு சொல்லிவிட்டார். அது போக்கின பிற்பாடு நன்மைகளை கொடுத்து விடுவார்னு சொல்ல தேவையும் இல்லைங்கிறார். அதனாலதான் அந்த ஸ்லோகத்தில் அது இல்லவே இல்லை. ஒரு கட்டத்தில் இருந்தேன், என்னாலதான் அந்த கட்டத்தில் இருந்தேன், இன்னொருத்தர் எனக்கு நல்லதெல்லாம் செய்யறேன்னு தான் இருக்காரு. இது இல்லாதனால அது கிடைக்கல. இது முடிஞ்சு போச்சுன்னால் தன்னடைய அது கிடைத்ததுன்னு சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. அப்பேற்பட்ட கண்ணன் தானே கொடுத்து விட போகிறார். அப்ப அந்த ஸ்லோகத்துல பாக்குறச்சே ஆபத்து நீங்குவதுதான் முக்கியம்னு தெரியுது. சம்பத்து கிடைக்கிறத முக்கியமா அதில் எடுத்துக்கவே இல்லை. சர்வதர்மான் பரித்தேஜ்ய மாமேகம் சரணம் ரஜ அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமினால்
அப்புறம் ஒண்ணு கொடுக்க மாட்டாரால் அது பல ஸ்லோகங்கள்ல தனியா சொல்லியிருக்கார். இந்த ஸ்லோகத்துல சரணாகதிக்கு முக்கியமான பலன் ஆபத்து நீங்குவது. எப்ப நீங்க ஆபத்தில் இருக்கும் போதும் ஹரி 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 அதைத்தான் முக்கியமா நினைக்க வேண்டும். மகத்யாபதி சம்பிராப்தே ஸ்மர்த்தவ்யோ பகவான் ஹரிஹின்னு வசிஷ்டாச்சாரியர் திரௌபதி முதலான குந்தி முதலானவர்களுக்கு உபதேசம் பண்றார். பெரும் ஆபத்து வரும்போது மகதி ஆபதி சம்பிராப்தே ஸ்மர்த்தவ்யோ பகவான் ஹரிஹி, அப்ப ஹரி எம்பெருமானே நினைப்பாய். அதுக்குன்னு கல்யாணம் ஆகணும்னா ஹரியை நினைக்க வேண்டாம்லாம் எங்கேயும் சொல்லலை. நான் இதுக்கு இருக்கிற முக்கியத்துவம் சொல்லிட்டு இருக்கேன். சுவாமி எனக்கு குழந்தை பிறக்கணும், ரொம்ப நாளாக பிரார்த்திச்சுருந்தேன், அது நல்லது எனக்கு நடக்கணும்னா நான் ஹரியை நினைச்சிட்டேனே, அதுதானே தப்பா இருக்குமோ, ஒருவேளை கோவிந்தன் நினைக்கணுமோன்னா நீங்க பயப்பட வேண்டாம். ஹரின்ற சப்தத்துக்கு அர்த்தம் சொல்றதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். தவிர எந்த பெருமாளும் எல்லாத்தையும் பண்ணத்தான் பண்ணுவார். நாம சில இடங்கள்ல முத்திரையெல்லாம் குத்தி வச்சிருவோம். இந்த கோவிலுக்கு போனால் குழந்தை பிறக்கும், அந்த கோவிலுக்கு போனா கல்யாணம் ஆகும், இந்த கோவிலுக்கு போனா வெளிநாட்டு வாய்ப்பு சுலபமா கிடைக்கும், இந்த கோவிலுக்கு போனால் கடன் தொல்லை தீரும். பக்கத்து கோவில் பெருமாள் நினைச்சுப்பார். கடன் தீர்க்கிற பெருமாள் நீ பிறந்ததுலேருந்து பட்ட சம்சார கடனை தீர்த்து மோட்சம் தரமாட்டாரா? அது என்னமோ அதுக்கு மட்டும் இன்னொரு கோவிலுக்கு போகணுங்கிறிய. கல்யாணம் பண்ணி வைக்கிறவர் அதே எம்பெருமான் குழந்தை பிறக்கிறதுக்கு வழி பண்ண மாட்டாரா? அதே எம்பெருமான் வெளிநாட்டுக்கு போகணும்னு சொல்ல மாட்டாரா? அந்த நாட்டுக்கு போறதுக்கே கொடுக்குறாரு, பக்கத்து நாட்டுக்கு போறதுக்கு கொடுக்க மாட்டாரா? அந்த நாடுன்னு நான் சொன்னது தெளிவிசிம்பு திருநாடுங்கிற பெரிய நாடு. அந்த நாட்டையே தரையன்னு சொல்லிட்டு இத்த எல்லாத்தையுமா கொடுக்காத படப்படுறார். அதனால இதெல்லாம் நாம நினைத்து கொண்டிருப்பது. எந்த பெருமாளும் எந்த நன்மையும் செய்வார். ஹரி என்னாலும் ராமன்னு சொன்னாலும் எதையும் யாரும் கொடுக்கக்கூடியவர் தான். அதுதான் இந்த ஸ்லோகம் சொல்றது. மகத்யாபதி சம்பிராப்தே, பெரும் ஆபத்து வரும்போது ஸ்மர்த்தவ்யா பகவான் ஹரிஹி, அந்த சமயம் ஹரியை நினைப்பார். இதே விஷயத்தை தான் பிரகலாதன் சொல்றான். பிராத்தர் தேவேதி கிருஷ்ணேதி கோவிந்தேதி ச ஜல்பதாம் மத்தியான்னே ச அபரான்னே ச கோவசாதஹாச உச்சியதாம். காலை எழுந்திருந்து கிருஷ்ண கோவிந்த ஹரி அப்படின்னு சொல்லுவோம். மத்தியானமோ சாயங்காலமோ ஏதானு உனக்கு ஆபத்து வந்ததுனால் என்கிட்ட வந்து புகார் பண்ணு, நான் பார்த்துக்கிறேங்கிறான். நீ காத்தால் இது சொல்லு, அதுக்கப்புறம் உனக்கு எந்த ஆபத்தும் வரவே வராது. அப்ப ஹரிங்கிற நாமத்தினாலே இந்த நன்மகள் சம்சாரத்தை எல்லாம் தொலைத்து கொடுப்பார். ராமன்னு சொன்னால் மோட்ச மார்க்கத்தையே நமக்கு கொடுக்கிறார். ஜட்டாயுவுக்கு மோட்சம் கொடுத்தது ராமபிரான்னு கேள்விப்படுறோம். ஒரு பறவை, அவருக்கு வேற எதுவும் தெரியாது, கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் ஒன்றும் தெரியாது. ஆனா அந்த பறவை அரசனுக்கு சட்டென்று காட்டிலேயே மோட்சம் கொடுத்துட்டார். எத்தனையோ பேர் அயோத்தியிலிருந்து தான் திரும்ப வைகுந்தத்துக்கு போகும்போது ஒத்துருமே பாக்கி இல்லாம அயோத்தியா மாநகரத்திலிருந்து அன்று சராசரங்களை வைகுந்த தேத்தி என்று ராமனே தான் கூட கொண்டு போயிருக்கார். அப்படி கூட்டின்னு போகணும்னால் சம்சாரத்தை தொலைச்சுதான் ஆகணும். சம்சார கர்மங்கள் தொலைஞ்சு போயிடுத்துனால் தானே மோட்சம் கிடைத்துத்தான் தீரும். அதனால ஹரே ராம, என்ன இது முன்னாக அதை கொள்ளலாம், அது முன்னாக இதை கொள்ளலாம், இல்லை தனித்தனியா ஹரியே ராமனே என்றும் கூப்பிடலாம். இப்ப கடைசிக்கு வருவோம். ஹரே ராமன்னு சொல்லும்போது இது தொலைகிறது எனக்கு முக்கியம், அது கிடைக்கிறது எனக்கு முக்கியம். இதையும் அவர் பண்ண வேண்டும், அதையும் அவர் பண்ண வேண்டும். அதுதான் கீழே சொன்ன ஸ்லோகம். ஆபதாம் அபகர்த்தாரம் தாதாரம் சர்வசம்பதாம். ஆபத்துக்களை எல்லாம் போக்குபவராகவும் இருக்கிறார், சம்பத்துக்களை எல்லாம் கொடுப்பவராகவும் இருக்கிறார். வன்குருகூர் வன்ஷடகோபன் சொன்ன 1010 வானின் மீதேற்றி அருள் செய்து முடிக்கும் பிறவி மாமாய கூத்தினையே. இந்த பாசுரத்துக்கு ஒரு அழகான அர்த்தம், கொஞ்சம் நன்னா நிமிர்ந்து கேளுங்க. வானின் மீதேற்றி அருள் செய்து முடிக்கும் பிறவி மாமாய கூத்தினையே. தமிழ் தான், கொஞ்சம் பழைய நாள் தமிழ், அதனால சுத்தமான தமிழ். இப்ப இருக்கிறதெல்லாம் கைபேசி தமிழ். அந்த தமிழ் இல்லை, அது தமிழே இல்லை. அதுக்கு ஏதோ மதுரை தமிழ்னு ஒன்று சொல்லுவா, திருநெல்வேலி தமிழ்னு ஒன்று சொல்லுவா, கொங்கு நாட்டு தமிழ்னு ஒன்று சொல்லுவா. அப்படியே கொஞ்சம் வடக்க வந்து சென்னப்பட்டினத்துக்கு தமிழ்னா அப்படின்னு ஒரு தமிழா சுவாமி, அது தமிழ் தானா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஆகிடும். ஏதேதோ மொழிகள்லாம் கலந்து, அதுலேயும் நிறைய ஆங்கில மொழி வேற கலந்து, எந்த ஒரு இலக்கணம் சுத்தி இலக்கியம் எதை பற்றியும் இல்லாமல் எத்தையோ பேசிடுவோம். அதில் இதை தட்டணும் அடிக்கணும், தட்டச்சு அடிக்கணும்னா அது வேற அடிக்கவே தெரியாது. அதை வெட்டி கொட்டி இதில் எதையாவது நம்ம அடிக்க போக நான் ஒன்று அடித்தா அது வேறையா வேற இன்னொருத்தருக்கு போய் சேருது.
நான் என்ன தப்பா அடிக்கிறேனான்னு பார்க்கறதுக்கு அதுக்கு ஒரு சக்தி கொடுத்துருக்கா போல் இருக்கு. ஆனால் நான் அடிக்கிறச்சேவே என்ன நினைச்சு நடிக்கிறேன்னு அது போடணும்னு நினைக்கிறது. அது நான் எத்தையோ நினைத்து கொள்ள போக, அதுவும் தமிழ்லாம் அடிச்சா அதெல்லாம் அதுக்கு புரிய போறதா? அதுதான் ஆங்கிலத்தில் அடிச்சாலான்னு புரியும். நாம ஒன்று அடிக்க போக அந்த சுவாமிகிட்ட போய் சேர்ந்து சண்டையே வந்துடும். நீ வித்தியா அடிச்சிருங்க. இதெல்லாம் பார்த்தா அடிக்கவே வேண்டாம் போட்டிருக்கு. பேசாத கூட்டு பேசிடலாமோ? அதுக்கு தான் எல்லாரும் இப்போ ஒலிப்பதிவு பண்ணி சட்டுன்னு அமுச்சு விட்டுட்டே இருக்கா. அதை நாம 4 பேருக்கு நடுவில் உட்காந்துருச்சே போட்டு கேட்டா அது நம்ம கேட்கறத விட பக்கத்துல இருக்கிறவங்க தான் இன்னும் நல்லா கேட்கறது. யாரோ காதுல மாட்டின்னு பேசின்னு வந்துட்டே இருக்காரு. எதிர்த்தாப்புல நான் போனேன், அவர் ஏதோ எங்கிட்ட பேச வராருன்னு வச்சு நான் பேசிட்டு இருக்கேன், என்னை தாண்டி போயிட்டே இருக்காரு. ஓ, இது நம்ம கிட்ட பேசினதே இல்லை போட்டுருக்கு. அந்த சுவாமி அவர்கிட்டயே பேசியிருக்கார். அவர் யார்கிட்ட பேசுறாரோ என்ன பேசுறாரோ பார்த்தா இது சாதாரணமா அவனோட பேசிக்க கூடாதுன்னு சொல்லுவாடே. அப்படி இருந்தா ஏதோ புத்தி சுவாதீனமே இல்லைன்னு அர்த்தமாச்சே. இந்த சுவாமி ஏதோ தானே தன்னோட பேசின்னு போறாளே அளவு சந்தேகம் வந்துடும். இதெல்லாம் எங்கோ கைபேசின்றது சின்னது தேவையான அளவுக்கு உபயோகப்படுத்தினா உண்டு. 2 பேர் பக்கத்துல புகை வண்டி நிலையத்தில் உட்காந்துக்கிறச்சேவே இவர் கையில ஒண்ண வச்சுட்டு யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கார், அவர் கையில ஒண்ண வச்சுட்டு இன்னொருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கார். பக்கத்தில் இருக்கிற கணவன் மனைவி கூட ஒருத்தர் பேசிக்கிறதா தெரியல, எங்கேயோ பேசிட்டு இருக்கா. இப்படி எல்லாம் இருந்தா என்ன ஆகும்னால் நம்முடைய குடும்ப பாங்கு, குடும்பம்ங்கிறது தான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆதாரம், ஆணிவேர். அதைத்தான் கிரகஸ்தாசிரமம்னு சொல்றோம். பிரம்மச்சாரி கல்யாணம் பண்ணிட்டான்னா கிரகஸ்தன் ஆயிட போறான். கிரகஸ்தனே வாழ்க்கையை முழுக்க வாழ்ந்து விட்டு மனைவியோட ஒத்து போய் இனி நாட்டில் இருக்க வேண்டாம், இருவருமாக காட்டுக்கு போய் பிரம்மத்தை தேடலாம்னால் வானப்பிரஸ்தன் ஆயிடுறான். இல்லை நான் என் பாட்டை பார்த்துக்கிறேன், நானும் பகவானை தேடுறேன், நீங்க போய் தேடுங்கன்னா சன்னியாசாசிரம் வாங்கி கொள்ள போகிறான். எல்லாமே இந்த சனாதன தர்மத்தில் ஒத்துக்கொள்ளப்பட்ட வாய்முறைகள். அப்படி ஆசிரமத்தில் எப்படி இருக்கணுமோ அதுக்கு இதுன்னு தர்மங்கள்லாம் உண்டு. நீ பிரம்மச்சாரியா இருந்தா இந்த மாதிரி இருக்கணும், கிரகஸ்தனா இருந்தா இந்த மாதிரி இருக்கணும், சன்னியாசியா இருந்தா இந்த மாதிரி இருக்கணும். ஒன்றுத்துக்கு நம்ம பெரியவர்கள்லாம் குறை வைக்கவே இல்லை. எல்லாரும் கிரகஸ்தனாத்தான் இருக்கணும் அப்படி நம்ம பிடிவாக பிடிக்கல. எல்லாரும் பிரம்மச்சாரியா இருக்கணும் சொல்லலை. சன்னியாசியானாத்தான் மோட்சம் சொல்லவே இல்லை. இல்லறத்தில் இருந்து கொண்டே முக்தி பெறலாம், பிரம்மச்சாரியாக இருந்து கொண்டே முக்தி பெறலாம், பிராமணனாக இருந்தே மோட்சம் போகலாம், சத்திரியனாக இருந்தே மோட்சம் போகலாம். யாராகவும் மாறித்தான் முக்தி அடைய வேணும். அந்த பேச்சுக்கே இடமே இல்லை. இப்படி ஒரு அழகான சம்பிரதாயம் ஆலமரத்தை போல இருக்கு. எத்தனையோ காலம் கூட தெரியாது. அதை சேர்ந்தவர்களாக நாம் இருக்கிறோம். நம் ஆச்சாரியர்கள் ஒத்தொத்தரை இந்த சொத்தை நமக்கு கொடுத்திருக்கா என்று புரிந்து கொள்ள வேண்டும். வானின் மீதேற்றி அருள் செய்து முடிக்கும் பிறவிமாமாய கூத்தினையேன்னு பாசனம் சொன்னேன். வானின் மீது ஏற்றுவார். அடியன் பெருமாளே உன் திருவடிகளே சரணம்னு சொன்னால் விறு நிறைய அவர் வேலை பார்க்கணும். அதுல முதல்ல என் கட்டங்கள் எல்லாம் போக்கி கர்மங்களை தொலைத்தால் தானே வானின் மீது ஏற்ற முடியும். ஆனா பாட்டுல என்ன இருக்கு? வானின் மீது ஏற்றின்னு முதல்ல சொல்லிட்டார். அப்படின்னா வைகுந்தத்துல கொண்டு போய் உட்காத்தி வச்சிடுவார், வானின் மீது ஏற்றுவார். ஆழ்வார் அதை போல கையை பிடிச்சு பெருமாள் கூட்டின்னு போக ஆரம்பித்தார். ஆழ்வாருக்கு ஒரு பதற்றம், பகவன் என்னை பாட்டுக்கு அழைச்சின்னு போறீரே, கர்மங்களையும் சம்சாரத்தையும் தொலைக்கவே இல்லை, இந்த கர்மங்களோடையவா வைகுந்தத்துக்கு கூட்டி போக போகிறீர் அப்படின்னு திரும்பி கேட்டார். ஓ, அதை நான் இன்னும் கழிக்காமலே அவசரத்துல கூட்டின்னு போயிட்டேன்னா உன் மாட்ட ஒரு பக்தர் கிடைப்பரான்னு காத்திருந்தேன். கிடைத்த வேகம் நான் என்ன பண்றேன்னு எனக்கே தெரியல, அதனாலதான் உன் கர்மங்களோடையே கூட்டின்னு போக ஆரம்பிச்சுட்டேன். ஆழ்வார் கை கூப்பிட்டு, பாண்டான் அந்த வினையெல்லாம் பண்ணாதே, என் ஒருத்தனை கூண்டு போனியானா ஊர்ல இருக்கிற எல்லாரும் இத்தோடைய வரைய நாளைக்கு பேச ஆரம்பிச்சிடுவான், அதெல்லாம் பண்ணாதே, என் கர்மங்களை தொலைக்கணும்னு அப்புறம் ஆழ்வார் கேட்டுக்கொள்ள வானின் மீதேற்றி அருள் செய்து முடிக்கும் பிறவி மாமாய கூத்தினைய. பாட்டு எப்படி இருந்திருக்கணும்? பிறவி மாமாய கூத்தை முடித்து அருள் செய்து வானின் மீதேற்றும் இருக்கணும். இதுதான் அவர் பண்ணக்கூடிய முறை. ஆனா அப்படியே தலைகீழ சொல்றார், வானின் மீது ஏற்றிடுவார், போன அப்புறமா கர்மத்தை தொலைக்க முடியும். கர்மங்களில தொலைஞ்சதுன்னா தான் போகவே முடியும். ஆனா அவசரத்துல பெருமாள் புறட்டு கூட்டின்னு போயிட்டாராம். அதுக்கப்புறம் ஆழ்வார் பிரார்த்தித்த உடனே சரி உங்க கர்மங்களை அவருக்கு என்ன, அவர் நினைத்தா முன்னாடி போக்குவார், வேணும் நினைத்தார்னா போக்காமலே கூட கூட்டி போய் உட்காந்துருப்பார். கேட்கறது யார் இருக்கா? ஏதோ சட்டம்னு ஒன்று அவரே இயற்றி வைத்துக் கொண்டு இந்த கர்மங்கள் எல்லாம் இருக்கிற வரைக்கும் கொடுக்க மாட்டேன், கர்மங்கள் தொலைஞ்சுன்னா கூட்டு போவேங்கிறார். இல்லை, நாளிலேருந்து நான் வைத்ததுதான் சட்டம்னு சொன்னா யார் கேட்க முடியும்? ராமனாவது கொஞ்சம் சட்டத்துக்கு அடிபணிவார், கண்ணன் அதையும் பண்ணவே மாட்டார். நேற்றுக்கு உபன்யாசம்னாவது கொஞ்சம் சட்டப்படி நடக்கணும், இன்னைக்கு உபன்யாசம் அப்படி நடக்கணுங்கிற தேவையே இல்லை. ராமன் சொல்றது தர்மத்தை மீறி நான் நடக்க மாட்டேன், கண்ணன் சொல்றது நான் எதை பண்ணேனோ அதுதான் தர்மம். சின்ன வித்தியாசம்தான்.
எது தர்மமோ அதை நான் செய்வேன். இது ராமனுடைய கொள்கை. நான் என்ன செஞ்சிருக்கேனோ அதுதான் தர்மம். இது கண்ணனுடைய கொள்கை. அவருதும் சரி, இவருதும் சரி. இன்னும் கேட்டா ராமனுடைய கொள்கையை விட கண்ணனுடைய, ராமனதை விட கண்ணனு தான் சரி. ஏன்னா ராமன் இப்படின்னு பண்ண போக யாரான் ஒருத்தன் 1000 வருஷம் கழிச்சு கேள்வி கேட்க ஆரம்பிப்பான். கடவுளாக இருந்தாலும் குற்றம், கடவுளாக இருந்தாலும் சட்டம். ஒரு சட்டமும் இல்லை, நமக்குத்தான் சட்டம். இதுக்கு மேல அவருக்கு எந்த சட்டமும் செல்லுபடி ஆகாது. அதனால ராமன் தன்னை பணிந்து போய் விட்டு கொடுத்திருக்க வேண்டிய தேவையே இல்லை. நான் சத்தியம்தான் பேசுவேன், பிடிவாதம் பிடிச்சிருக்க வேண்டியதே இல்லை. அந்த விஷயத்துல கண்ணன் பண்ணதுதான் சரி.